வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 3 கம்பெனி பார்த்திருந்தோம். அதாவது ஏஆர்சி ஸ்பெஷல், ஜிஆர்டி ஸ்பெஷல், லலிதா ஸ்பெஷல் பார்த்திருந்தோம். நிறைய வரவேற்பு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 பேர் பார்த்திருக்காங்க. ஒரு 200 பேர் மேல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அப்போ மக்கள் இதை எதிர்பார்க்கறாங்க. இதை வந்து கண்டினியூ பண்றோம் இந்த சீரீஸை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கசானா ஸ்பெஷல். என்னது? கசானா ஸ்பெஷல் இன்னைக்கு பார்க்க போறோம். கசானா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கம்பெனியை பத்தின ஸ்பெஷல் விஷயம் பார்க்க போறோம் இன்னைக்கு. அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல், ஜுவல்லரியை பத்தி, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி, ஸ்டாக் பத்தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதுல உங்க கேட்கிற டவுட்டுக்கு செப்பரேட்டா ஷார்ட்ஸ் வீடியோ போடலான்னு இருக்கு. நான் வேணும்னா நீங்க அதை ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஒரு மார்ஜினல் அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அதை செக் பண்ணி உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணுங்க. ஓகே, நம்ம சப்ஜெக்ட்ல வருவோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கசானா ஸ்பெஷல். கசானா ஸ்பெஷல்னா என்ன? இந்த கம்பெனி இன்னைக்கு ஒரு லீடிங் கம்பெனியா இருக்காங்க. அதோட ஓனர் யாருன்னா கிஷோர் குமார் ஜெயின். சாட்டர்டே ஒரு கம்பெனி பார்த்துட்டோம், லலிதா ஜுவல்லரி ஸ்பெஷல். அவருமே கிரண் குமார், அவரு ஜெயினா என்னன்னு தெரியல, அவரும் ஒரு நார்த் இந்தியன் தான். இவர் பேருனா கிஷோர் குமார் ஜெயின், இவரும் ஒரு நார்த் இந்தியன் தான் இந்த கம்பெனி எடுத்துட்டு இருக்காரு. அப்போ தமிழ்நாட்டில் லீடிங்கா இருக்கிற நகைக்கடைகள்ல 2வது நபர், வேற்று மாநிலத்தை சேர்ந்தவர், அதாவது வேற ஸ்டேட்டுக்காரு. அவருக்கு தமிழ் மொழி கிடையாது. அவர் ஹிந்தி தான் வந்து அவரோட தாய்மொழி. ஆனா தமிழ்நாட்டுல சென்னையில சக்சஸ் பண்ணிருக்காரு. இவர் எங்கேயே பிறந்திருப்பாரா? கண்டிப்பா இவர்கள் வியாபாரத்திற்காக இல்ல தொழில் தேடிதான் இந்த நிறுவனத்துக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க. அதாவது ஒரு பொண்ணு சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்களே, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். சென்னைக்கு வந்தா ஜெயிச்சிடலாம்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க சென்னை வந்து ஜெயிச்சவங்க. ஏன் இதை திரும்பி இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்ற பொறாமையில சொல்லல. அது அவசியமான வேஸ்ட், பொறாமப்படுறது. ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்ணணுன்றதுக்காக தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வேற இடத்துல வந்தவங்களே இந்த நிறுவனத்துல, சாரி கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்கு, அதுக்காக கொஞ்சம் காஃப் வருது, மன்னிக்கணும். வெளி மாநிலத்துல வந்தவங்களே இன்னைக்கு இந்த ஒரு நிறுவனத்துல ஜெயிச்சு கோடீஸ்வரலா மாறி இருக்கும் போது, நீ இந்த ஊர்லயே பிறந்து, உங்க அப்பா இந்த ஊர்லயே பிறந்து, உன் தாத்தா இந்த ஊர்லயே பிறந்து வாழ்ந்திருக்காங்க, நீ ஜெயிக்காம தோத்து போனா யாரோட தப்பு? உன் தப்பு. ஏழையா பிறக்கிறது உன் தப்பு கிடையாது. ஏழையா இறந்தா அது உன் தப்பு தான். பணக்காரனா பிறந்துட்டா உன் லக்கு. ஏழையா செத்தா உன் தப்பு. தப்பு நடக்கூடாதுன்னா வேலைக்கு போறியோ, சம்பளத்துக்கு வேலை செய்யறியோ, இல்ல பிசினஸ் பண்றியோ, தயவு செஞ்சு ஜெயிச்சிரு. உன் பிறந்த பூமியில நீ தோத்து போனா அதை விட அசிங்கம் யாருக்கும் கிடையாது. ஜெயிச்சவங்களை பார்த்து திரும்ப ஒரு வார்த்தை பதிவு பண்ற, இவங்களை பார்த்து பொறாமப்பட்டு சொல்லல. அப்ப தமிழ் மொழியே தெரியாதவங்க இங்க வந்து ஒரு தொழில் தொடங்கி பிசினஸ்ல இவ்வளவு ஜெயிச்சிருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் கத்துக்க அவங்க கிட்ட இருந்து. இது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி கிடையாது. இது இவங்களோட ஸ்பெஷல் தான் போட போறோம். இருந்தாலும் என்னோட மனசோட குமுறல், என்னோட வந்து ஆதங்கம் நான் சொல்றேன். நான் தயவு செஞ்சு பாத்துங்க, தெரிஞ்சுங்க. நடுவில் அதை பத்தி பேசுவோம், ஃபுல்லா அதை பத்தி பேசாம மேபி போர் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த காலத்துல யாரும் மோட்டிவேஷன் ரெடியா இல்ல. அவனா மோட்டிவேட் ஆனதான் உண்டு. சோ கிஷோர் குமார் ஜெயின் தான் அதோட ஓனர். இன்னையோட கோல்ட் ரேட் பார்த்து போனோம், அது ரொம்ப முக்கியம் தெரியாது. கோல்ட் ரேட் வந்து 7150 ரூபாய். நான் சொல்லியிருந்தேன் சனிக்கிழமை வந்து கம்மியாச்சு, திரும்பி இன்னைக்கு ஏறும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 15 ரூபாய் ஏறி இருக்கு. பழைய ரேட்டே வந்து 15 ரூபாய் கம்மியாச்சு சனிக்கிழமை. 15 திரும்பி ஏறி பழைய ரேட் 7150 ரூபாய் இருக்கு. இன்னைக்கு கோல்ட் ரேட். இந்த நிறுவனம் ஆரம்பிச்சு 1993 ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கசானான்ற நிறுவனம். இன்னைக்கு 31 வருஷம் இந்த நிறுவனம். ஒரு 31 வருஷமா கால் ஊன்றி கோடீஸ்வரனா ஆயிருக்காங்க. அப்போ ஒருத்தர் வெற்றிக்கு மினிமம் 20 இருந்து 30 வருஷம் ஜெயிச்சிட முடியும் பிசினஸ்ல போனா கூட. அதை நீ ஒழுங்கா பண்ணினா, அதோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன் நான். வேலைக்கு போறியா, அப்பயும் 30 வயசு ஆயிடுச்சுன்னா ஜெயிச்சிருக்கணும். 30 வருஷம் ஆயிடுச்சா, வேலைக்கு போய் 50 வயசு ஜெயிச்சிருக்கணும். நீ குறைந்தபட்சம் ஒரு கடன் இல்லாம வாழணும். நீ அதுக்கு பிறகு வெற்றி. குறைஞ்சபட்சம் ஒரு பொருளாதாரத்தை உயர்ந்திருக்கணும். அப்படி உயரலாம், அது யார் தப்பு? உன் தப்பு தான். கல்வியோ மொழியோ வியாபாரம் பண்ண முடியலையோ எம்ப்ளாய்மெண்டோ காரணம் கிடையாது, நீ தான் காரணம். ஓகே சரி, ஓகே கம்பேக். திரும்பி கசானாக்கு வருவோம். நான் திரும்பி என்னோட எண்ணங்கள் வந்து நம்ம எல்லாரும் ஜெயிக்கணும்னு எண்ணத்துக்கு ஓடிடுது. தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த நிறுவனம் வந்து இது வரைக்கும் 50 கடை வச்சிருக்காங்க. எவ்வளவு? 50 ஷாப், 1 2 கிடையாது சார், 50 கடை வச்சிருக்காங்க இந்த கசானா ஜுவல்லரி. எங்க வச்சிருக்காங்க? ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பாண்டிச்சேரி, கர்நாடகா, தமிழ்நாடு, ஒடிஷா.
தமிழ்நாட்டுல ஆரம்பிச்ச கடை இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லா, நார்த்ல பாத்தீங்கன்னா ஒடிசால இருக்கு, சவுத்ல பாத்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் பிளஸ் தெலுங்கானா அங்கேயும் இருக்கு, பாண்டிச்சேரி நம்ம சின்ன ஸ்டேட் அதுலயும் இருக்கு, தமிழ்நாட்டிலயும் வேரூண்டி இருக்காங்க. சோ அப்ப தமிழ்நாட்டுல சென்னையில ஆரம்பிக்கப்பட்ட கடை இன்னைக்கு 50 பிரான்ச் ஆல்மோஸ்ட் சவுத் இந்தியா அண்ட் நார்த் இந்தியா கவர் பண்ணிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல சம்பாரிச்சு ஒரு ஜெயிக்க முடியல, ஒரு சின்ன அளவுல வெற்றி வர முடியல, அதுக்கு யாரு காரணம்? நம்ம தான் காரணம். இதெல்லாம் ஒரு உத்வேகமா எடுத்துங்க, இது ஒரு மோட்டிவேஷனா எடுத்துங்க, இவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து ஜெயிக்க பாருங்க. ஓகே சரி, இந்த கடையில எப்படி இருக்குன்னா மீடியமான ஸ்டாக் இருக்கும், ஒரு மீடியம் ஸ்டாக், ரொம்ப 100 200 500 இருக்காது, பட் தேவையான அளவுக்கு ஸ்டாக் வச்சிருப்பாங்க. நல்ல டிசைன் பேட்டர்ன் வச்சிருக்காங்க. நானுமே அந்த கடையில ஒரு பிரேஸ்லெட் வாங்கியிருக்கேன், ஞாபகம் இருக்கு, ரொம்ப பழசு வாங்குறது, ஆனா நல்ல டிசைன் இருந்தது, நல்லா பண்றாங்க. ஒரு மீடியம் வேஸ்டேஜ், ரொம்ப அதிக வேஸ்டேஜ் புடுங்குற கடை கிடையாது, மீடியமான வேஸ்டேஜ் வாங்குற கடை. இவங்களோட கோல்டு ஸ்கீம் அதையும் சேர்த்து பார்த்துக்கணும். கடையை பத்தி பார்க்கும்போது இவங்க கிட்ட வந்து எத்தனை ஸ்கீம் இருக்குன்னா 2 ஸ்கீம் இருக்கு. ஒரு ஸ்கீம் என்னன்னா கோல்டன் பிளெக்சி, அதாவது அமௌண்டாவும் வர வைப்பாங்க காசை, இல்லைன்னா வந்து கோல்டாவும் வர வைப்பாங்க, ரெண்டுமே வச்சுப்பாங்க. வேல்யூ அடிஷன், அதாவது வேஸ்டேஜ் சொல்றாங்களா 18% ஃப்ரீ. நீங்க பணமா வர வச்சாலும் சரி, இல்லைன்னா காசா வர வச்சாலும் சரி, காமனா 2 பேரும் கொடுக்குறாங்க, 18% வேஸ்டேஜ் ஃப்ரீ கொடுக்குறாங்க. அதுக்கு மேல எடுத்தா காசு எக்ஸ்ட்ரா கொடுத்தா அதெல்லாம் வேஸ்டேஜ்க்கு. அப்புறம் கோல்டன் ட்ரீம், அது 2வது ஸ்கீம், அதுவும் 11 மாசம் ஸ்கீம், அது ஒன் டைம் பேமெண்ட் பண்ற ஸ்கீம். வேல்யூவேஷன் வந்து 18%, அதுவும் ஃப்ரீ. ஏன்னா அது வாங்கும்போது வெயிட்டா தான் உங்க அக்கௌண்ட்ல வர வைப்பாங்க. 1 லட்சம்னா 1 லட்சம் கோல்ட வர வச்சிருவாங்க. சோ அதுக்கு என்ன பொருள் இருக்கு, அது 18% ஃப்ரீ. இது 2 ஸ்கீம் தான் கசானா இருக்கு, ஓரளவுக்கு பெஸ்ட் ஸ்கீம் தான், ரொம்ப குறை சொல்ல முடியாது. ஆனா அன்லிமிடெட் கொடுக்கல, 18% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன விஷயம் பார்க்கணும்னா, இந்த ஜுவல்லரி இன்னைக்கு ஓரளவுக்கு தமிழ்நாட்டுல டாப் ஜுவல்லரியா வந்திருக்காங்க. அப்போ நீ உன் துறையில உழைச்சினா நீ ஜெயிக்கலாம், நீ உன் துறையில ஹார்ட் ஒர்க் பண்ணா நீ ஜெயிச்சிடலாம். இத மாதிரி நீங்க உங்க தொழில முன்னேற நினைக்கிறீங்க, இல்ல ஏதாவது ஒரு ஐடியாவை நினைக்கிறீங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட நம்பருமே இந்த டைட்டில் வீடியோல கொடுக்குறேன். ஏதாவது பிசினஸ் பண்ண ஆசைப்படுறீங்க, ஒரு கன்சல்டிங் வேணும், ஒரு அட்வைஸ் வேணும், இல்ல நான் அந்த தொழில் பண்றேன், அதாவது அன்னைக்கு சொன்னதுதான், தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான். அதை பண்ணாதீங்க. இல்ல வந்து ஒரு 10 ஆண்டு ஒர்க் பண்றீங்க, ஒரு சேமிப்பு கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது தொழில் தொடங்க, ஜெயிச்சுவாங்க. இல்ல எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கீங்களா, அதுலயே சேமிங்க, கொண்டு வாங்க, ஜெயிச்சுவாங்க. சோ வாழ்க்கையின் வெற்றிக்கு நம்ம உழைப்பும் நம்ம சேமிப்பும் தான் ஜெயிச்சிடலாம். அதான் சொல்ல விருப்பப்படுறது இந்த வீடியோல. சோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து கசானா ஸ்பெஷல், நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோல வேற கம்பெனி பத்தி பேசுவோம் நம்ம. அவர் நேத்து கூட ஒரு கமெண்ட் ஒரு சொல்லியிருந்தார், சார் இது வந்து ஸ்கீமை பத்தி சொல்றாருந்தா வந்து 2 நிமிஷம் போதுமே சார். சார் ஸ்கீம் சொல்றதா சார் வந்திருக்கேன் நானு, கசானா ஜுவல்ல என்ன ஸ்கீம் இருக்கு அதுவா இந்த வீடியோ? அந்த கம்பெனி பத்தி என்டையர் ஹிஸ்டரி சார், அந்த கம்பெனியோட வெற்றியோட தாரணிகள் என்ன, யார் அவரு, எங்க இருந்து இவ்வளவு பெருசா ஜெயிச்சிருக்காரு, இவ்வளவு பெரிய கோடிக்கண் நிறுவனம் எப்படி வளர்ந்தது, அது நம்ம ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கோங்க சார். ஸ்கீமை போனா நீங்க போன் பண்ணா சொல்ற போறாங்க ஸ்கீம், வெறும் கோல்டு சேவிங்ஸ் மட்டும் அந்த ஆட்டிடியூட் இந்த வீடியோ கிடையாது சார். நீ தங்கமா உன் வாழ்க்கை மாறத்துக்கான வீடியோ, நீ உன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான வீடியோ அது. தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க மத்தவங்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. வேணும்னா இந்த சேனல் வந்து ஏதாவது பர்சனல் வீடியோஸ் வேணும், மோட்டிவேஷன் வீடியோ வேணா நாங்க மெம்பர் சொல்லி போட போறேன், நீங்க அதுல ஜாயின் பண்ண பாருங்க. காட் பிளஸ் யூ ஆல். மென்மேல் மலர் வாழ்த்துக்கள். நம்ம 30th டிசம்பர்ல இன்னைக்கு இருக்கிறோம். நம்ம வர புத்தாண்டு எல்லாருக்கும் பொற்கால ஆண்டா அமைய வாழ்த்துக்கள். கடினமா உழைச்சீங்கன்னா ஜெயிப்பீங்க, முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்சீங்கன்னா ஜெயிப்பீங்க. உழைப்பும் சேமிப்பும் வாழ்க்கையின் வெற்றி தரும். இவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லிடுறேன், கிஷோர் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றேன். அவர் ரொம்ப படிக்கல, எத்தனை படிச்சிருக்காரு? 3வது படிச்சிருக்காரு. நம்ம என்ன சொல்லுவோம், படிக்கல நல்லா ஜெயிச்சிட்டு இருப்பேன். அவர் படிக்கல சார், 3ஆம் கிளாஸ் சார், இன்னைக்கு கோடீஸ்வரன், பிளைட் வாங்கியிருக்காருன்றாங்க. பிளைட் வாங்கியிருக்காரு, திடீர்னு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிடுச்சு, நிறைய பேர் வேலை விட்டு அனுப்பாரு, திடீர்னு வேலைக்கு ஆள் எடுப்பாரு, திடீர்னு சம்பளம் கொடுப்பாரு, என்ன ஒண்ணா பண்ணுவான். கடின உழைப்பு, மொழி தெரியாது. அவரு ஒரு வாட்டி கடைக்கு வந்திருக்காரு, ஸ்டாஃப் பாத்துருக்காரு, ஸ்டாஃப் கிட்ட கேக்குறாரு, என்னங்க நீங்க என்ன, ஸ்டாஃப் வந்து ஒரு காஃபி எடுத்து கொடுக்குறாரு ஒரு ட்ரேல. அது சொல்றாராம், நீ காஃபி கொண்டு வர, தண்ணி கொண்டு வரனா அந்த கிளாஸ சுத்திலாம் தண்ணி ஒரு டிராப் சிந்திருக்க கூடாது, காஃபி சிந்திருக்க கூடாது, கொடுக்கறது நீட்டா இருக்கணும் கஸ்டமருக்குன்றாரு. கஸ்டமர் கேர், கஸ்டமர் சர்வீஸ், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்றாரு. அதுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறான். இவ்வளவு டீ தூள் போடணும், இவ்வளவு டிகாஷன் வைக்கணும், இவ்வளவு மாலு, இவ்வளவு வாட்டர், இவ்வளவு சுகர் மெஷர்மெண்ட் இருக்கு அந்த கடையில. டீ கொடுக்கறதுக்கு அவ்வளவு கேர் எடுக்கணும். அந்த கடையில ஒரு சவுண்ட் சிஸ்டம் இருக்கும், மியூசிக் பிளே ஆகும்ல கடை உள்ள. சவுண்ட் வால்யூம் ஜாஸ்தியா இருக்கு, கடை ஷோரூம் மேனேஜரை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த வால்யூம் போறேன்றாரு. சார் வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியாது சார், அது ஒரு சேர் எடுத்து போட சொல்லி அந்த சேர் மேல ஏறி இந்த ஓனர் யாரு, கோடீஸ்வரன், அதை கழட்டி அந்த வால்யூம் ரெடியூஸ் பண்றான். வேலை செய்யறவன் அசந்துட்டான், பயந்துட்டான். என்னடா அவன்
ஓனருக்கு ஒரு ஸ்பீக்கர்ல வால்யூம் குறையது இருக்க வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அந்த ஓனர்னா அப்ப அவன் யாரு? டீடைலிங். நம்ம என்ன பண்ணுவான், கொஞ்சம் வந்துட்டு தவளத்தாடுவான், ஓவரா செலவு பண்ணுவான், எந்த வேலையும் செய்ய மாட்டான். அப்புறம் எப்படி ஜெயிப்ப? ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணிகள். சிக்கனமா இருப்பாந்தாலு பிளைட் வாங்கியிருக்காரு, அதே சமயத்துல சிக்கனமா இருப்பாரு, அதான் அவர் ஜெயிக்க வச்சுக்குது. உழைப்பு, சேமிப்பு, சிக்கனம். இன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு கிஷோர் குமார் ஜெயின், கசானா ஜுவல்லரியோட ஓனர், 50 கடைக்கு அதிபதி. மினிமம் குறைஞ்சபட்சம் என்னோட அசஸ்மெண்ட்ல ஒரு 6000 7000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுவாங்க சார். 7000 கோடி டர்ன் ஓவர். ஒரு பர்சன்ட்னா என்னது? 70 கோடி ரூபாய். ஒரே ஒரு பர்சன்ட் ஆண்டு வருமானம். 1% லாபம் வச்சா வந்தாலே 70 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. வெளியூர்ல இருந்து வந்தவரு இங்க தங்கி இங்க பஞ்சம் பழைக்க வரல, ஏதோ வேலைக்காக வந்திருப்பாரு. இங்க பிசினஸ் மேன். நீங்க நானும் காமன் மேன். நம்ம உடனே பிசினஸ் மேன் ஆகணும்னு சொல்ல வரல. ஜெயிச்சிருங்க தயவு செஞ்சு எல்லாரும். காட் பிளஸ் யூ ஆல். ஹாப்பி நியூ இயர். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்.